வணக்கம். சிறகடி காசு சீரியல்ல ரோகிணி குழந்தை நின்னதுலேருந்து பிறக்கிறவரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மீனாவும் ஸ்ருதியும் இவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்றது அதுக்கப்புறமா தான் அவங்க கவனிக்கிறாங்க. என்ன 2 பேரும் எப்படி பார்க்குறீங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தெரியாதுன்ட்டு இவங்க சந்தேகத்தோடு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பார்லருக்குலாம் வர்றாங்களே, அவங்களாம் சொல்ல தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு சொல்லி அந்த இடத்துல மழுப்பலாக பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நமக்கு குழந்தை வேணும்னாக்கா 1 வருஷம் வரல காத்துட்ருந்தோம், இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? அப்படின்னா எனக்கு குழந்தையே வேணான்றாங்க. அதை கேட்டதும் இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? எல்லாருக்குமே இப்படி தான்றாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் என்னால் இந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட முடியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாதுன்ட்டு இவங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தை வேணான்றீங்க, ஆனால் உங்களுக்கு குழந்தை தேவை தானே, நீங்கள் பெற்றுக்கணும். ரவியும் குழந்தை கேட்பாருன்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 பேருக்கு குழந்தை பிறக்கல, அதை வச்சு நான் கொஞ்சிட்டு போகிறேன்றாங்க. அதுக்காக நீங்கள் இப்படி சொன்னாக்கா ரவி விட்டுட்டு வரான்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன், கஷ்டப்பட போகிறது நான் தானேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட பேச்சு கேட்டதும் இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. முத்து போயிட்டு அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வராரு. எல்லா விஷயங்களும் சொல்லி, நீ முதல்ல சொல்லியிருந்தாங்க, நான் போகும்போது எல்லா விஷயத்தையும் தீர்த்து வச்சுட்டு போயிருந்திருப்பேன், இப்போ சொல்கிறேடா நான் திரும்ப வர வச்சிருக்கேன்ட்டு அவங்க வர்றாங்க. அதில் மீனா வராங்க. வாங்க பாட்டின்னுட்டு இவங்க சொல்கிறாங்க, நீ கூட என்கிட்ட விஷயத்தை மறைச்சிட்டேன்ட்டு இவங்க கோவத்தோட உள்ளே வராங்க. விஜயா பார்க்குறாங்க, என்ன அத்தை இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளார வந்துட்டேன்ட்டு, ஏன் வரக்கூடாதா? எல்லாம் ஒன்றால் தான் வந்திருக்கேன், நீ அவன் பையனும் பண்ணி வச்சிரு வேலைக்காகன்ட்டு எல்லாம் மனோஜுக்காக தான் சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எங்கன்னு கேட்கும்போது அவர் மாடி மேலே இருக்கார். சரி கூப்பிடணுன்னு இவங்க தயங்குறாங்க. நானே போய் இப்போ பேசுகிறேன்ட்டு அவங்களே மேலே வராங்க. இவர் யோசனை நின்றுட்டு இருக்காரு மூட் அவுட்டில். இவங்க வராங்க. கூப்பிட்ட உடனே இவர் திரும்பி பார்க்குறாரு. என்னம்மா இப்போ தான் போனீங்க, அதுக்குள்ளார வந்துட்டேன்ட்டு எல்லா விஷயத்தை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நானும் என்னம்மா பண்ணுறது, அவளும் இவ்வளோ தூரம் விட்டு வந்ததுலேருந்து இன்றைக்கி வரலும் அவகிட்ட ரொம்ப பேச்சு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், அது போதலன்ட்டு இவன் நகையை மனோஜுக்காக இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு அவங்க அம்மா மேலே பழி போடுறதும் அவங்க மேலே பழி போடுறதும் இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்காமான்ட்டு இவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவள் பையனோட பாசத்தில் பண்ணிட்டா, என்ன பண்ணுறது, இவ்வளோ வயசாகிட்டு நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தா நல்லா வருது குடும்பத்தில், அதனால் நீ வந்துட்டு அவகிட்ட பேசணுன்ட்டு அவள் இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கா, மீனா கிட்ட அவள் மன்னிப்பு கேட்டால் நான் வந்து அவகிட்ட பேசுகிறேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அது எப்படிடா மீனா கிட்ட அவளை மன்னிப்பு கேட்க வச்சா? இவளுக்கு மீனா மேலே இன்னும் 2 கோவமாகவும் இன்னும் 2 டார்ச்சர் பண்ணுவா, அதனால் நீ வந்து பேசுடா சொன்னவன. வேறு வழி இல்லாமல் அவர் வராரு. கூட்டிகிட்டு வராங்க. வந்து நின்னோடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நீ என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் இவங்ககிட்ட கூட சொல்லாமல் நீ இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்க, அதனால் நீ இவங்ககிட்ட மன்னிப்பிக்கலன்ட்டு அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாம் எதிர்க்கு தான் இந்த விஷயம் நடந்தது, அதனால் எல்லாம் எதிர்க்கு தான் மன்னிப்பு கேட்கணுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டியால் தான் எல்லா தப்புன்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி பார்த்து இவங்க மறைக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க மனோஜ் கூப்பிட்றாங்க. அவர் வந்து கிட்ட உட்காராரு. என்ன பாட்டின்ட்டு அவங்க ஒரு அறை கொடுக்குறாங்க. இவர் ஷாக் ஆகிறாரு. எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிறாங்க. ஏன்டா நீ பண்ண தப்புக்கு எல்லாரும் இந்தமாரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேடான்ட்டு, நான் பிஸ்னஸில் ஏமாத்துட்டு பாட்டேன்ட்டு அதுக்காக நீ ஏமாந்ததுன்றதுக்காக எல்லாரையும் நீ ஏமாத்துவியான்ட்டு அவங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறமா விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் திட்டுறாங்க. அவள் தான் செல்லம் கொடுத்து இவனுக்கு எடுத்து வச்சிருக்கானாக்கா, நீயாவது இவனை கண்டித்து வச்சிருக்கணும், இதுக்கு மேலே நீ அவனை கண்டிப்பாக வச்சுக்கணும்னுட்டு அவங்க ரோகிணிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா முத்து சொல்கிறாரு, இவன் 29 லட்ச ரூபா கொடுக்கணும் பாட்டின்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. எதுக்கடா 29 லட்சம்னோன்னே, எனக்கு இன்னும் 2 லட்சம் பேலன்ஸ் கொடுக்கணும், அப்பா அது வர 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கா, அதனால் எல்லாத்தையுமே சேர்ந்து 29 லட்சம் கொடுக்கணும் போது அவனால் எப்படி அவளோண்டு கொடுக்க முடியும்ன்ட்டு, அதுக்கு அவளோண்டு மொத்தமாக கொடுக்குறதில்ல, இவன் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, கடை வச்சுருக்கா, அதனால் அதுலேருந்து மாதம் 50,000 ரூபாய் கொடுத்து சொல்லுங்கள் பாட்டின்னுட்டு. அதை கேட்டு அண்ணாமலையும் அதை தான் சரியாக இருக்குன்ட்டு அப்படியே மாதம் 50,000 கொடுத்துட்டு சொல்லுங்கன்னுட்டு அவரும் சொல்கிறாரு. நீ கொடுத்துட்றா, இவங்களாம் சொல்கிறாங்களா, அதை தான் முடிவு சரியாக இருக்கும், அது மாதிரி கொடுத்து குறைச்சிடறான்ட்டு பாட்டின்னு சொல்கிறாங்க மனோஜுக்கு. அதை கேட்டது அவர் அந்த அளவுக்குலாம் என்னால் எப்படி பாட்டி கொடுக்க முடியும்ன்ட்டு ஏதோ சொல்ல வராரு. அவர் என்ன சொல்கிறதுக்கு தயங்குறாருன்ட்டு முத்து மீனா பார்க்குறாங்க. ப்ரோமோவில் விஜயா வந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா கிட்ட நீ பணத்தை வாங்கி அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்களும் சரின்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு காரணம் நீ தாண்டா, ஒன்றால் தான் நான் இங்கே அசிங்கப்பட்டுட்டேன்ட்டு, அது காரணம் நீங்கள் தாமான்ட்டு அவர் சொல்கிறாரு. அது கேட்டதும் விஜயாவும் ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.